வணக்கம். நான் இயக்குனர் கௌரவ நாராயணன். கெவி அப்படின்னு ஒரு படம் பார்த்துட்டு இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன். உண்மையிலே தமிழ் சினிமாவோட பொக்கிஷம்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தை. ஒரு முதல் பட டைரக்டர் தமிழ் சினிமாவுக்கே பெருமை சேர்த்துருக்காரு அப்படின்னா அது சத்தியமாக மிகையாகாது. ஒரு வழிகள் நிறைந்த ஒரு படத்தை இவ்வளோ த்ரில்லிங்காகவும் அப்படியே சீட் எட்ஜோட நுணுக்கி கொண்டு வந்து வச்சது மட்டும் இல்லாமல் அவ்வளவு படம் பார்த்துட்டு அவ்வளவு ஒரு ஹெவினஸோடு தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். ஒரு மலையில் படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் சிகரம் தொழிலில் ஒரு 10 நாள் நான் பண்ணதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த படம் ஃபுல்லாக அவங்க கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமராமேன் ஜெயசூர்யா மிகப்பெரிய அவருக்கு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு சிகப்பு கம்பளம் விரிக்கணும். அவ்வளோ அழகான கேமரா ஒர்க்கு. ஏன்னா இந்த மாதிரி மலைகள், இந்த மாதிரி மலை சார்ந்த படங்களுக்கு எப்பயுமே கேமரா ஒர்க்குன்றது அதுதான் ஹார்ட்டு. இந்த படத்தில் அந்த ஹார்ட் பீட் ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டீம். பாலசுப்ரமணியம் கேமரா, பாலசுப்ரமணியம் மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி. ஒவ்வொரு சீனுக்கும் உயிர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் நடித்த அம்புட்டு பேருமே நியூ ஃபேஸ். அவ்வளோ பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு படம் கன்ஃபார்மாக பொதுமக்களை சென்றடைஞ்சு இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது மாதிரி வெற்றிக்கு மட்டுமே இந்த மாதிரி படங்கள் மீண்டும் மீண்டும் வரும். தமிழ் சினிமா என்றைக்குமே நல்ல படங்களுக்கு ஆதரவு எப்பயுமே கொடுத்துருக்கு. அந்த ஆதரவை இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஒரு இயக்குனராக நான் உங்களை தலைவணங்கி கேட்டுக்கிறேன். தியேட்டரில் பாருங்கள். இட்ஸ் அ தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். கெவி will definitely rule your heart. It's a gem of a film. Kindly don't miss it. Thank you. மியூசிக் அதான் பாலசுப்ரமணியம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே அந்த எலிவேஷன் அப்படி இருக்குது. பேக்ரவுண்ட் சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மனசில் ரொம்ப ஒரு வழிகளை அப்படியே கடத்துது. உண்மையிலே மியூசிக், கேமரா ஒர்க், டிரெக்ஷன், எடிட்டிங் எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணவங்க மாதிரியே இல்லை. பியூட்டிஃபுல், டாப் நாச். இந்த படங்கள் உண்மையிலே சொல்கிறேன், தேட்டருக்காரங்க எல்லாரும் இந்த மாதிரி படங்களுக்கு ஷோஸ் நிறையா கொடுக்கணும். இந்த மாதிரி படங்களை ஆதரிக்கணும். இந்த மாதிரி படங்கள் வெற்றியடையத்தான் தமிழ் சினிமாவோட தரம் தலை நிமிரும். மக்களாக நான் முழு நம்பிக்கையோட இந்த படம் வெற்றி விழாலே நான் பேசணும்னு நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். மக்களை நம்புகிறேன். இந்த மக்கள் இந்த படத்தை வெற்றி அடைவாங்கன்னு நம்புகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கெவி அப்படின்னு ஒரு படத்தோட ப்ரிவ்யூ ஷோ நாளைக்கு ரிலீஸ். இந்த படம் திரையரங்களில். திரைப்படங்கள் 2 வகை தான். ஒன்று மக்களுக்கான மாற்றம் கொண்டு வர நோக்கத்தோடு எடுக்கப்படுற படங்கள், இன்னொன்று வணிக நோக்கத்தோடு எடுக்கப்படுற படங்கள். இந்த படம் முதல் வகை. மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணுன்ற ஒரு உயரிய நோக்கத்தோட ஒரு இயக்குனர் ஒரு வருஷம் ஒரு மலைவாழ் மக்களோட அவங்க கூட போய் ஒரு கொடைக்கானலில் ஒரு கெவின்ற ஒரு கிராமத்தில் போய் அவங்க கூட வாழ்ந்து ஒரு சின்ன ஸ்பார்க் அவருக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு அந்த உணர்வுகளெல்லாம் கடத்த முடியாத ஒரு வாழ்வியலை காட்டியிருக்காரு. அந்த கிராமத்துக்குள்ளே அந்த மனிதர்களோடு நம்ம வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு படம் வரும். அந்த மாதிரியான ஒரு படம் கெவி. ரொம்ப அப்படி ரொம்ப பெயின்ஃபுல்லாக வெளியே வர அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த படம். திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா உங்களால் சீட்லேருந்து படம் முடிஞ்சவொடனே எழுந்து வெளியே வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு எமோஷனை கடத்தியிருக்கு அந்த ஸ்க்ரீனில். அந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், மியூசிக் டைரக்டர் பாலசுப்ரமணியன் பேர் பார்த்தா கேமராமேன் பேர் தெரியல, டைரக்டர் பேர் தமிழ். இந்த மொத்த க்ரூவும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ற ஒரு முடிவோடு ஒரு வெறியோடு உழைச்சிருக்காங்க. நிச்சயமாக அந்த மாற்றம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தமிழ் சினிமாவுக்கு அமையும். இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். கெவி பேர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் படம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த பேர் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது மைண்டில் இருக்கும். இந்த படம் ஏற்படுத்திய தாக்கம், இந்த படம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிற மாற்றம் ஏற்படுத்தட்டும். வாழ்த்துக்கள் படக்குழுவினருக்கு. வணக்கம். சத்யேந்திரா பேசுகிறேன். கெவின்னு ஒரு படம் பார்த்தோம். நமக்கு எல்லாருக்கும் கொடைக்கானல் தெரியும். பட் கொடைக்கானல் பேர் தான் கெவின்னு இருந்தது அன்ட்டு நமக்கு இந்த படம் பார்த்தா தெரியுது. நம்ம இந்தியாவில் வந்தால்
எல்லாம் வெள்ளைக்காரங்க. முக்கியமாக சவுத் இந்தியாவில் ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானல் இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்னா செலக்ட் பண்ணாங்க. லைக் ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம். பட் இங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கிராம பிரதேசம். அவனுக்கு அங்கெல்லாம் ஒரு பிளான்டேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தா கொடைக்கானலில் 20 ஃப்ரூட்ஸ் இருக்கும். அது சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் எங்கேயும் இருக்காது. ஸோ இந்த பிரிட்டிஷ்காரை வந்து அந்த மாதிரி நல்ல எல்லாம் இடம் பிடிச்சிட்டு இங்கே அங்கே இருக்கிற கொத்தடிமைகள், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கொத்தடிமைகள் ஆக்கிட்டு அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு காலங்காலமாக அவங்கள ஆழ்ந்துட்டே இருந்தாங்க. இவங்க யாரும் ஃபைட் பண்ணல. கொத்தடிமைகள் கிட்ட பவர் இல்லை. பட் இந்த பிரிட்டிஷ்கிட்ட என்ன பவர் இருந்ததா? ரெண்டு விஷயம். ஈவன் இந்தியாவில் ஒன்று பிஸ்டல்லு, இன்னொன்று ரைஃபல்லு. ஓகே, இது ரெண்டு தான் இருந்ததா. அதனால தான் இந்தியா தோற்று போச்சு. இந்தியா தோற்று போனது ஒரு 200 பேர் ரைஃபல் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருந்த பிரிட்டிஷ்கிட்ட இருந்த ஆயுதம் ஒன்றும் இல்லை. 4 பேர் இருந்தாங்க கூட. போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கையில் இருந்தது. ஸோ இந்த கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி இடம் எல்லாம் அவங்க ஒரு மாதிரி டெவலப் பண்ணாங்க. ஒரு பெரிய ரெசார்ட் மாதிரி டெவலப் பண்ணாங்க. இந்த படத்தை கதை என்னன்ட்டா, ஹீரோயின் ஆதவன் நினைக்கிறேன், ஆதவன், ஷீலா, இவங்களுக்கு புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு. ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அந்த டைமில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோ சார்ல்ஸ் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுறவங்க பிடிச்சி அடிச்சிட்டா அது அவங்க மைண்டில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு நான் இவனை எப்படியான பழி வாங்கணும் அன்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் எப்போது அந்த பக்கத்தில் சுற்றிட்டே இருப்பான். இந்த பக்கத்தில் என்ன ஆகுதுன்ட்டா, ஒரு நம்ம ஷீலாக்கு குழந்தை பிறக்க போகிறது. இவன் இன்னொரு இடத்துல இருக்கிறான். இந்த சார்ல்ஸ் இன்ஸ்பெக்டராக நடித்தார் இல்லையா, அந்த இவனை கூட்டு போய் அடிச்சு காலி பண்ணதுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த குழந்தை பிறக்குது. பட் 8 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகணும் நீங்கள். பட் அந்த ஃபுல்லு கிராமம், அந்த சின்ன கிராமம் சப்போர்ட் பண்ணுறது. ஒரு 20-30 பேர் அந்த 8 கிலோமீட்டர் அவள் தூக்கிட்டு எல்லாம் வர்றாங்க. கடைசியில் அந்த குழந்தை பழிச்சிக்காது. இதுதான் கதை. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கொடைக்கானல் ஹிஸ்ட்ரி, அங்கே வந்த பிரிட்டிஷு, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கொடைக்கானலில் வெள்ளைக்கார வந்தா இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காங்க. சின்னதாக இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும். சூப்பர் ஃபோட்டோகிராஃபி, சூப்பர். நீங்கள் அந்த பக்கம் பார்த்தா என்னால் பேச முடியாது. சூப்பர் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. படம் 90% நைட்டில் நடக்குது. நமக்கு ஒரு 2 years பேக் ஒரு மலையாள படம் வந்துச்சு, ஜல்லிக்கட்டுன்ட்டு. அந்த படத்தில் 1000 பேர் தீப்பந்து பிடிச்சிட்டு வர்றாங்க. அந்த படம் நான் வந்துச்சு. பட் இது ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க. நைட் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் ரொம்ப ரிஸ்க். அதுவும் அந்த குளிரில் கொடைக்கானல் ஆர்டிஸ்டெல்லாம் நிற்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் கொடைக்கானலில் நடிச்சிருக்கிறேன். எனக்கு கடவுள் வந்த மாதிரியெல்லாம் நான் ஆடிட்டு இருந்தேன். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபைட்ஸ் நல்லா இருக்குது. ஹாஸ்பிட்டலில் 3 கேரக்டர் வருது. ஒருத்தர் ரமேஷோ சுரேஷோ தெரியல, மேல் காம்பவுண்டரு. அதுக்கப்புறம் ஜீவான்னு ஒரு கேரக்டர் வருது. அவர் திருநங்க நிறைய படத்தில் நல்லா நடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு ஜாக்லின் நான் நினைக்கிறேன், அந்த பொண்ணு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கு. அண்டு ஷீலா அண்ணனும் தம்பியும் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. காயத்ரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நல்ல சப்ஜெக்டு. இதில் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்குது. எப்படி இப்போ கூட அவங்க சஃபர் பண்ணிகிட்ருக்காரு பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டல் இல்லாமல். ஸோ கவர்மெண்ட் இது இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே போய் ஒரு ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப நல்ல படம். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது.
ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காரு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குது. இந்த படம் யாரான பார்க்கலாம், கிராமத்து மக்களும் பார்க்கலாம், யாரானோ பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம், ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக எடுத்திருக்காரு கஷ்டப்பட்டு. தயவுசெய்து இந்த படம் பாருங்கள். தயவுசெய்து உங்கள் டீமில் நிறைய பப்ளிசிட்டி பண்ணுங்கள். ஓகே, உங்கள் டீம் இருந்தால் நிறைய பப்ளிசிட்டி பண்ணுங்கள். உங்கள் படம் எவ்வளோ நல்லா இருந்தாலும் நீங்கள் நான் சரியாக பப்ளிசிட்டி பண்ணலன்ட்டு படம் ரீச் ஆகாது. தயவுசெய்து நிறைய பப்ளிசிட்டி பண்ணுங்கள். இது ஒரு அழகான ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபிலிம். தேங்க்யூ. வணக்கம், நான் டக்ளஸ் குமாரமூர்த்தி. கெவி தமிழ் செழியனுக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும். முதல்ல இந்த ஒரு கதையை செலக்ட் பண்ணி, ஒரு டெபியூட் டைரக்டராக இந்த ஒரு கதையை செலக்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவர் ஒரு இயக்குனராக காட்டினது மாதிரி தெரியல. உண்மையிலேயே அந்த குடும்பத்தினுடைய வலியை சுமந்த ஒரு இயக்குனராக தெரிஞ்சனால தான் அந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையணும். மக்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். ஷீலா மண்டேலாவில் நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் அவருடைய அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்குது. இன்டர்வெல்லில் வந்து என்ன சொல்ல, அவ்வளோ பெயினோடு அந்த படத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அந்த படம் வந்து ரொம்ப 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 ஒர்த்தான படம். தயவுசெய்து மக்களே தியேட்டருக்கு வந்து பாருங்கள். அதேமாதிரி ஊடக நண்பர்கள் தயவுசெய்து நல்ல படங்களை நீ என்னையுமே விட்டு கொடுத்தது கிடையாது. அதேமாதிரி இந்த கவியையும் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மக்களாகி எல்லாரும் தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். படத்தில் வந்து மியூசிக் வந்து வேறு லெவல். அது இன்னும் படத்தினுடைய கூடுதல் சிறப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நடித்த எல்லாருமே வந்து படத்தில் வாழ்ந்திருக்காங்க. யாருமே நடித்தது மாதிரி தெரியல. இந்த டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சல்யூட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ பெரிய மலையில் ஏறி இத்தனை நாள் போய் கீழேருந்து மெனக்கிட்டு போய் ஷூட்டிங் பண்ணிவிட்டு திருப்பி வரதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப 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 ரிஸ்கியான ஒரு விஷயம். அதை எடுத்திருக்காங்க. ஸோ டெக்னீஷியன்ஸுக்கு என்னுடைய பாராட்டுங்கள். இயக்குனருக்கு மிகப்பெரிய ஒரு என்னுடைய சிரம் சார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் எல்லாரும் படத்தை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை தயவுசெய்து கொண்டாடுங்க. இந்த படம் கொண்டாட வேண்டிய ஒரு படம். கெவி, வாழ்த்துக்கள். வணக்கம். இப்போ தான் நான் வந்து கெவி படம் பார்த்துட்டு வெளியில் வர்றேன். படம் பார்த்துட்டு வெளியில் வரேன்னு சொல்கிறத விட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளவு உண்மைக்கு நெருக்கமாக ஒரு படம். நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து பெரிய படங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை நம்மளை சிரிக்க வச்சு இல்லை ஒரு மாதிரி நிறையா சண்டையாக நிறைய பாட்டாக இப்படி பல படங்கள் வருது. இதுக்கு மத்தியில் இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான, சமூகத்துக்குன்னு சொல்கிறத விட ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்களின் அடிப்படை தேவையை ரொம்ப தெளிவாக இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே வந்து உண்மைக்கு அவ்வளவு நெருக்கமாக நடிச்சிருக்காங்க. அதை எப்படி சொல்கிறதுனா, இந்த படத்தில் வந்து ஹீரோவாக இருக்கட்டும் இல்லை ஹீரோயின் ஷீலா பண்ணியிருக்காங்க, அவங்களா இருக்கட்டும், அதில் ஒரு காட்சியில் வந்து அவங்க குழந்தை பெற்றுக்கிற ஒரு சூழ்நிலையில், குழந்தை பிறக்கக்கூடிய நிலையில் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத வந்து பண்ணும்பொழுது ரியாலிட்டியில் அந்த பெயினை வந்து நம்மளால் வந்து உணர முடிஞ்சிச்சு. அவ்வளவு உண்மைக்கு நெருக்கமாக ரொம்ப பிரமாதமாக அவங்க நடிச்சிருந்தாங்க. அதேமாதிரி அவர் ஹீரோ, அவர் பேர் எனக்கு தெரியலை, அவருமே வந்து ஒரு மலை கிராமத்தில் உண்மையாக வாழ்ந்த ஒரு மனிதர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ, எப்படி இருப்பாங்களோ, அதை வந்து ரொம்ப சரியாக ரொம்ப பிரமாதமாக மெனக்கட்டு பண்ணியிருந்தார். இதை தாண்டி நிறைய ஊர் மக்களையே வச்சு கூட அவங்க எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாமே வந்து ஊர் மக்கள் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அந்த ஊர் மக்களுமே அவ்வளவு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதை திரைக்கதையாக்கி இதை நம்ம முன்னாடி கொண்டு வந்து கொடுத்த டைரக்டருக்கு வந்து பெரிய 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 வாழ்த்துக்கள். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து பயங்கரமாக கற்பனையாக ஒரு கதை எழுதி அந்த படத்தை எடுத்து அதன் வணிகம் மூலியமாக சம்பாரித்து இது இல்லை. இதை தாண்டி இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தால் இப்படி சில மக்கள் ஒரு இடத்துல வசிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு இந்த படம் கொடுக்குது. இந்த ஊர் பேர் வந்து வெள்ளக்கவின்னு நினைக்கிறேன். அதுலேருந்து கொடைக்கானலுக்கு வந்து ஒரு 7 கிலோமீட்டர், அதே மாதிரி வந்து கும்பக்கரை ஃபால்ஸுக்கு வந்து ஒரு 16 கிலோமீட்டருங்கிற மாதிரி ஃபைனலாக ரோலிங் டைட்டில் வந்து ஒரு உண்மையாக அங்கே வாழக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு. இந்த படத்தின் வாயிலாக இந்த அரசாங்கத்துக்கு அவங்க சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த மக்களுக்கு ஒரு அடிப்படை வசதி ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்துட மாட்டாங்களா? ரோடு வசதியாக இருக்கட்டும், இல்லை மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை கல்விக்கூடங்களாக இருக்கட்டும், ஏதாவது பண்ணி கொடுத்துட மாட்டீங்களா அப்படிங்கிறத அந்த படத்து மூலயமா கொண்டு வர்றாங்க. இதை வந்து ஒரு படத்தின் மூலயமா எடுத்து வணிகம் சம்பாதிக்கணும், வணிக ரீதியாக பெரிய சம்பாத்தியத்தை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் இருக்கிறதா தெரியல. ஆனால் இந்த படத்தை வணிக ரீதியாகவும் வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும்.
தொடர்ந்து தேட்டரில் வந்து சின்ன படங்கள் வந்து தேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இல்லாமல் நிறைய தேட்டர்கள் கிடைக்கணும், அதை மக்கள் நிறைய பேர் வந்து பார்க்கணும், இதுக்கு பெரிய ஆதரவை கொடுக்கணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வந்து பெரிய பெரிய பாராட்டுகள். இந்த பாராட்டுகள்ங்கிறதெல்லாம் நம்ம தேட்டரில் வந்து படம் பார்க்குறது மூலியமாக தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். அதனால் தயவு செஞ்சு தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி. ஹாய், என்னோட பேர் கிரேஸ். நான் ஜெகன் ஜெயசூர்யா சினிமாட்டோகிராஃபரோட ஃப்ரெண்டு. இந்த மூவி இப்போ நான் பார்த்ததில் வந்து சில விஷயம் எனக்கு கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஆக்டிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதவனும் சரி, அந்த லேடி கேரக்டர் பண்ணவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ப்ளஸ் அட் த சேம் டைம் வந்து இந்த கான்டென்ட் வந்து மஸ்ட் நோ கான்டென்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மக்களுக்கு இந்த கான்டென்ட் போய் டெஃபினட்டாக சேரணும். எத்தனை பேர் வந்து நம்மலாம் வந்து ஏரோப்ளேன் இல்லைனா வந்து நமக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் கிடைக்குது, நம்ம வந்து ஒரு கேப் புக் பண்ணி போய்டுறோம், ஆட்டோ புக் பண்ணி போகிறோம். ஆனால் வந்து எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு கூட அவங்களால வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகணுங்கிறது ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக, எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் வேறு எதுவுமே கான்டென்ட்டை வந்து வேறு எங்கேயும் டீவியேட் பண்ணாமல் சூப்பராக எடுத்திருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. ஒரு சீனும் கனெக்ட் ஆச்சு. ஸோ இட் இஸ் அ விஷுவல் ட்ரீட். அட் த சேம் டைம் இது வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஷோ. நான் சொன்னேன் நிறைய சீன்ஸ் கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முக்கியமான காரணம் மியூசிக் தான். ஏன்னா அந்த மியூசிக் அந்த இடத்துல கொடுக்கல, இந்த மாதிரி முக்கியமான இது கொடுக்கல அப்படின்னும் போது நமக்கு அது கனெக்டே ஆகிருக்காது. ஸோ எஸ்பெஷலி அந்த டோலி தூக்குற சீன், அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி கொடுத்த அந்த சீனில் வந்து அவ்வளோ ஒரு பெயின் தெரிஞ்சிச்சு அந்த மியூசிக் மூலமாக. அந்த அப்புறம் சாங்ஸ் எல்லாமே வந்து இட் மேட் சென்ஸ். ஒரு லிரிக்ஸும் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ஹார்ஷாக இருந்துச்சு, அவங்களுடைய ரியாலிட்டியை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மியூசிக் ஆல்சோ பிளேட் a wonderful part ன்னு சொல்வேன். ஸோ kudos to the team as well. Thank you. எனக்கு பிடிச்ச சீன் அப்படின்னா வந்து இந்த டோலி தூக்குன அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி சீன். அதே மாதிரி ஜாக்லின் அவங்க வரும்போது என்ன ஊரே வருது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சீனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒருத்தங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு ஊரே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அந்த சீன். ஏன்னா ஊரே வருது அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கெவி திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வரேன். என்ன மனநிலையில் இருக்கேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த தாய்க்கு என்ன வலி இருக்குமோ, நான் என் மனைவி குழந்தை பிறக்கும்போது நான் அந்த அறைக்கு வெளியில் தான் நின்றுருந்தேன். எனக்கு அந்த 2 நாளுமே எவ்வளோ வேதனையும் கஷ்டமும் அனுபவிச்சேனோ அந்த கஷ்டத்தை மறுபடியும் அனுபவித்த மாதிரி இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. முதலாவது இந்த கெவி படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய பெரிய நன்றி. இயக்குனர் ரொம்ப நேர்த்தியாக அழகாக ஆழமாக இந்த கதையை வந்து எடுத்து அதை சொல்லியிருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி சினிமோட்டோகிராஃபி. இதில் நடித்த எல்லாருமே, என்னோடய ஃப்ரெண்ட் ஷீலா முதற்கொண்டு அந்த ஹீரோ அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட், அதர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடித்த மாதிரி தெரியல. அந்த கெவி கிராமத்து நம்ம தூரமாக நின்று பார்த்த மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தை கண்டிப்பாக மக்கள் அனைவருமே நீங்கள் பார்த்து வெற்றியடைய செய்யணும். எதுக்காக அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்னா, கெவி வந்து ஒரு ஆழமான, அழுத்தமான, வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு அரசியல் படம், அரசியல் அதிகாரத்துக்கு எதிரான ஒரு படம். அரசியல் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இன்னும் மக்களை வந்து இந்த மாதிரி மலைப்பகுதியில் வாழக்கூடிய, ரொம்ப இன்டீரியராக வாழக்கூடிய, மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைக்கு ஆதரவான படம். அந்த மக்கள் எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றத ஒரு உணர்த்துகிற படம். கண்டிப்பாக இந்த படத்தை மக்கள் நாம் வந்து கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணணுன்னு அவங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இன்றைக்கி 2025 இன்னும் ஏதோ ஒரு மூலையில் மலை பிரதேசத்தில் வாழ்கிறவங்க பள்ளிக்கூடத்துக்கோ ஆஸ்பத்திரிக்கோ வர்றதுக்கு 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து வர துயரமும் வேதனையும் தான் இருக்குது. அவங்களுக்கான அடிப்படை வசதி ஒரு ரோடு போட்டு தர்றதுக்கு, ஒரு ஜீப்பு போகிற அளவுக்காவது ரோடு போட்டு தாங்கன்னு தான் கேட்குறாங்க அவங்க. இல்லை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், ஒரு டாக்டர் அங்கே வச்சுக்கணுன்னு கேட்குறாங்க. ஆனால்
இது எதுவுமே நடக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்கு பதிவு நடக்கக்கூடிய அந்த ஓட்டெடுப்புக்கு தேவையான எல்லா விஷயமும் போகும், மற்ற எதுவுமே போகாதுன்றதோட முடிச்சிருக்காரு டைரக்டர். அது உண்மைதான். கெவி ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு வலி வேதனை நிறைந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்க்குறதுனால மலைப்பிரதேசத்தில் வாழக்கூடிய ரோடு வசதி இல்லாத மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும், ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு நம்புகிறேன். இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வெற்றியடை வைக்கணும்னு உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பிரசாத் முருகன், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் படத்தோட டைரக்டர். படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்குது. படத்தில் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ அதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ. மியூசிக் எல்லாமே எல்லா டெக்னிக்கல் ஒர்க்காகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் யாருன்னு தெரியல, பார்த்து ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்லணும். ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா கிளைமேக்ஸோட எல்லா சீனுமே ரொம்ப ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சொல்ல வந்த கண்டென்ட்டை ரொம்ப கரெக்டாக கன்வே பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த படத்துக்கு என்ன குறை சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் நாங்கள் விரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த அளவில் தான் இருக்குது. தேங்க்யூ.